எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சின்டாக்ஸ்னா என்ன, அது அவ்வளோ இம்பார்ட்டனா, அதை எதுக்காக ஃபாலோ பண்ணணும், இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஹியூமன் லாங்குவேஜில் கிராமர்னா என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு லாங்குவேஜை இப்படி தான் பேசணும், இப்படி தான் எழுதணும்னு இருக்கிற செட் ஆஃப் ரூல்ஸை தான் கிராமர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இப்படி தான் எழுதணும்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அதை தான் சின்டாக்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் லாங்குவேஜில் எனிஒன் கேன் கோடுன்ற ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கலாம். இதில் ப்ரொனவுன், மாடல் வெர்ப், வெர்புன்ற ஒரு கிராமர் ஃபார்மேட் இருக்குது. இதை நம்ம யாரும் மோஸ்ட்லி நோட் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் இந்த ஃபார்மில் தான் எழுதுவோம், பேசுவோம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் தான் எழுதணும்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இங்கே நம்ம உதாரணமாக பார்த்துட்டு இருக்கிறது சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சின்டாக்ஸ். இந்த ப்ரோக்ராமோட ஓவர்வியூ சொல்கிறேன். உங்கள் யாருக்கும் நான் சொல்கிறது புதுசாக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோவிலேருந்து சி ப்ரோக்ராமிங்கை பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கலாம். இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோம். அது எதுக்காகன்னா பிரிண்ட் ஆஃப் மாதிரியான ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து மெயின்றது தான் ப்ரோக்ராமிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை ஹலோ வேர்ல்டுன்னு ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ரிட்டன் 0, இதில் ரிட்டன்றது இந்த ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேட்டஸை ரிட்டர்ன் பண்ணும். இந்த ப்ரோக்ராமில் மெயின் ஃபங்க்ஷனை ஓஎஸ் தான் கால் பண்ணும். இப்போது சக்ஸஸ்ன்ற ஸ்டேட்டஸை, அதாவது 0வை ஓஎஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டை குறிக்குது. இதெல்லாம் ஓகே, சின்டாக்ஸ் என்ன அவ்வளோ இம்பார்ட்டனா, அதை ஃபாலோ பண்ணலன்னா என்னாகும்? ஹியூமன் லாங்குவேஜில் கிராமர் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி தான் சின்டாக்ஸும். இங்கே இருக்க ஒரு பர்சன் ஹவ் ஆர் யூன்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டார்னா அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணுவார். ஏன்னா 2 பேருக்குமே இந்த லாங்குவேஜை இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஆனால் அதே பர்சன் ஆர் யூ ஹவுன்னு கேட்டார்னா இன்னொருத்தர் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவார், இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க சின்டாக்ஸும். நாம் கரெக்டான ஃபார்மேட்டில் ப்ரோக்ராம் எழுதணுன்னா கம்பைலர் அதை புரிஞ்சுக்கும். இல்லை சின்டாக்ஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கம்பைலர் கன்ஃபியூஸ் ஆகி எரர் த்ரோ பண்ணிவிடும். இப்போது கம்பைலர்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கான ஆன்சரை ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். ஏன்ற ஒரு பர்சன் ஃபாரின் போகிறாரு. அங்கே இருக்கவங்க பேசுகிற மொழி இவருக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம். அப்போது இவர் என்ன செய்வார்? ஒரு டிரான்ஸ்லேட்டர்கிட்ட ஹெல்ப் கேட்பார், இல்லைங்களா? அதே மாதிரி கம்பைலரை ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லலாம். அது எப்படின்னா, கம்ப்யூட்டர்ஸுக்கு ஹியூமன் லாங்குவேஜ் புரியாது, 0s and 1s மட்டும்தான் புரியும். அது எதனாலன்ற ரீசனை நம்ம சேனலில் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கம்பைலருன்றது ஹியூமன் லாங்குவேஜில் எழுதியிருக்க ப்ரோக்ராமை கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச 0s and 1s, அதாவது பைனரியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ராசஸை கம்பைலேஷன்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா, ஹியூமன் லாங்குவேஜில் கிராமர் எப்படியோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சின்டாக்ஸ்ன்றது. ஹியூமன் லாங்குவேஜில் இருந்து கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச பைனரியாக கன்வெர்ட் பண்ணுற டிரான்ஸ்லேட்டர் தான் கம்பைலர். நீங்கள் கிராமரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உலகத்தில் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச யார் வேணாலும் நீங்கள் பேசுகிறத புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ப்ராப்பரான சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா உலகத்தில் அந்த லாங்குவேஜுக்குன்னு உருவாக்கப்பட்ட எந்த கம்பைலரும் உங்கள் ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் பண்ணிடும். நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.